Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஒரு அமேசிங்கான ஈவினிங் ஸ்நாக் தாங்க இந்த பஜ்ஜி. இந்த பஜ்ஜியை அதே டேஸ்ட்லேயே எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் ரொம்பவுமே குறைஞ்ச டைம்லேயும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பஜ்ஜி செய்ய தேவையான 1 கப் அளவு கடல மாவு, 1/2 கப் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு பெருங்காயம், லைட்டாக சோடா உப்புங்க. இதில் ஓமம் உங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பஜ்ஜிக்கு தேவையான உப்புங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஒட்டி வரணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வாழைக்காயை நறுக்கி தோலெல்லாம் க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. இதையும் பாதியாக நறுக்கிடலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் முழுசாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணி ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. நல்லா டிப் பண்ணுங்கள், நல்லா ஒட்டியே வரும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. திருப்பி விட்டு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த சைத்தில் எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக பக்குவமாக பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.